Welcome to Spicemyfood. நான் Deepa Venkat and இது Hats and Paneer வழங்கும் என் வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய பனீர் சாண்ட்விச். சாண்ட்விச்சஸ் யூஸ்வலி பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சாண்ட்விச்சை நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கும் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் கொஞ்சம் பன்னீர் இருக்குது, ஒரு ஃபியூ வெஜிடபிள்ஸ் இருக்குது, பிரெட் இருக்குது முக்கியமாக அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பன்னீர் சாண்ட்விச். ஆரம்பிக்கலாமா? பன்னீர் சாண்ட்விச்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கடாய் போகிறோம். ஷாலோ ஃப்ரைங் பேன் இருக்குன்னா கூட தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ பேனில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவு ஆயில் போகிறோம். ரொம்ப கொஞ்சம் ஆயில் போகிறோம். ரொம்ப நம்ம எக்ஸசிவாக ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுற டிஷ் கிடையாது இது. ஸோ ரொம்ப கம்மியாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணால் போதும். வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ ஒரு 1 ஆனியன் அளவுக்கு நீங்கள் ஆனியன்ஸ் சாப் பண்ணால் போகிறோம். இதில் எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது, பட் நம்ம ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை லைட்டாக கொஞ்சம் நம்ம சாத்தே பண்ணிக்கலாம். சாண்ட்விச் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம போட்டு போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சாஃப்டாக மஷியாக குக் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருந்தால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். லைக் ஆனியன்ஸ் எல்லாம் நம்ம ராவாக கூட சாப்பிடலாம் இல்லையா? ஸோ லைட்டாக இதை நம்ம குக் பண்ணிக்கிறோம். ஒரு 3 பல்லு பூண்டு நம்ம கொஞ்சம் ஃபைன்லி சாப்டாக வச்சு இதோடு சேர்த்துக்கிறோம். ஓகே, கார்லிக் எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். எப்போவுமே ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்த்து போடுறதுனால சில சமயம் மறந்து போய் ஜிஞ்சர்லாம் போட்டுருவோம். இதுக்கு கார்லிக் மட்டும் போதும். உங்ககிட்ட எல்லா கலர்ஸ்லையும் கேப்சிகம் இருக்குது அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணலாம். இல்லை வெறும் க்ரீன் கேப்சிகம் தான் யூஸ்வலாக நம்ம வீடுகளில் இருக்கும். ஸோ அது இருக்குன்னா அது மட்டும் போட்டால் கூட போதும். பட் இந்த ஒரு ஃபில்லிங்க்கு ஒரு கலர்ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும்போது எல்லாருக்குமே சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ நான் 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் இதில் யூஸ் பண்ணுறேன். ரெட் கேப்சிகம் முதல்ல, yellow கேப்சிகம் அண்ட் க்ரீன். ஒரு நல்ல கலர் வந்துடும் நம்ம டிஷ்க்கு. அடுப்பு ஒரு மாதிரி மீடியமில் வச்சுக்கோங்க போதும். ஹை ஃப்ளேம் தேவையில்லை. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண அப்புறமா க்ரீன் சில்லி, ஃபைன்லி சாப்ட் க்ரீன் சில்லி ஒரு பச்சை மிளகாய் போதும். ஸோ அது ஒரு 1 ஸ்பூன் கணக்கு. ஸோ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக மசாலாஸ் போதும், ஹெவியாக தேவையில்லை. லைக் ஐ சைட் இட்ஸ் அ சாண்ட்விச் தான். கொரியாண்டர் பவுடர், நம்ம தனியா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அதோடு சேர்த்து கரம் மசாலா பவுடர் இது ஒரு 1/4 டீஸ்பூன் போதும், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவராக. கொஞ்சம் கொத்தமல்லி லிட்டில் பிட், ஜஸ்ட் ஒரு சின்ன பஞ்ச் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பன்னீர் சாண்ட்விச்க்கு இன்றைக்கி நம்ம பன்னீரை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட இங்கே ஹட்ஸ் அண்ட் பன்னீர் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால நீங்கள் இதுக்கு வந்து ஒரு கிரேட்டர் வேணும்ட்டு கூட அவசியம் இல்லை. நம்ம கையாலேயே அப்படியே அதை கிரேட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஃபில்லிங்க்கு நான் ஜஸ்ட் இதிலேருந்து ஒரு 100 கிராம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பன்னீர் பாருங்கள், ஜஸ்ட் இது கூட நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது கூட நம்ம பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மசாலாவோட நம்ம பன்னீர் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒரு வேர்சடைல் டிஷ் ஃபுட் ஐட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஈஸி டு குக் டிஷ், பேக்ட் வித் ப்ரோட்டீன். ஸோ நம்ம வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸில் இதை சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது பன்னீரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம பண்ணுற சாண்ட்விச் மாதிரி. இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா எப்படியும் நம்ம யூஸ் பண்ணுற பட்டரில் சால்ட் இருக்கும், ப்ரெட்லேயும் இருக்கும். ஸோ இதுக்கு அளவாக போட்டால் போதும். நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆயாச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓவர் குக் பண்ணாமல் அடுப்பை இப்போது ஆஃப் பண்ணிடலாம். சாண்ட்விச்குள்ளே யூஸ் பண்ணுற இந்த க்ரீன் சட்னி ஹோட்டலில் வர மாதிரி அதே டேஸ்ட் வீட்டில் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். 1 கப்பு கொத்தமல்லி, 1 கப்பு புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் 1 இல்லைனா 2 பச்சை மிளகா, சின்னதாக இருக்குன்னா 2 யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஒரு 1 இன்ச் பீஸ் ஜிஞ்சர், ஒரு 3 பல்லு பூண்டு,
ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன், கொஞ்சம் சால்ட், அப்புறம் கொஞ்சம் சுகர் கண்டிப்பாக. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு இந்த க்ரீன் சட்னி கொஞ்சம் கெட்டியாக வரதுக்காக நம்ம கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அளவு கூட போகிறோம். சில சமயம் நமக்கு மிக்சர் இருக்குது வீட்டில் அப்படின்னா அந்த சேவ் வரும் தெரியுமா, அது கூட அந்த சேவ் கூட நீங்கள் போடலாம் பொட்டுக்கடலை இல்லைன்னா, அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நீங்கள் ஃபைனாக அரைச்சிங்கன்னா இந்த சூப்பர்பான க்ரீன் சட்னி உங்களுக்கு இருக்கும். இந்த சட்னி ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு கூட யூஸ் ஆகும், நாட் ஜஸ்ட் ஃபார் சாண்ட்விச். இப்போது பன்னீர் சாண்ட்விச்சை முடிச்சிடலாம். இங்கே என்கிட்ட ஒரு கிரிடில் பேன் இருக்குது. சாண்ட்விச் மேக்கர் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் சாண்ட்விச் வந்து அதுக்குள்ளேயே வச்சு எடுத்துடலாம். இல்லை நார்மல் தவா தான் இருக்குது, நம்ம தோசைக்கல் தான் இருக்குன்னா கூட அதில் கூட பண்ணலாம். வீட்டிலலாம் வந்து சாண்ட்விச் மேக்கர்லாம் இல்லாதப்போ நாங்களும் அதில் தான் வச்சு எடுப்போம். ஸோ எனிவே, இந்த பேன் சூடாகிறதுக்குள்ளே நம்ம சாண்ட்விச்க்கு வேணுங்கிற விஷயங்களை செஞ்சு முடிச்சிடலாம். நம்மக்கிட்ட ஃபில்லிங் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது. ஸோ ப்ரெட் எடுத்து, நல்ல சாண்ட்விச் ப்ரெட்டுங்கிறதுனால தாராளமாக பிக்காக இருக்குது, விச் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் அ சாண்ட்விச். நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் ஃபில்லிங் வைக்கிறோம். ஸோ இந்த ஃபில்லிங் அப்படி அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. மைல்ட்லி ஃப்ளேவர்ட் அண்ட் ஸ்பைஸ்ட் அண்ட் நல்ல ஃப்ளேவர் பேக்டாகவும் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஹெல்த்தி ஆல்சோ, ஏன்னா பன்னீர் இருக்குது இதில். பேன் வார்மாக இருக்கும்போது இதை எப்படி அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பன்னீர் மேலே போட நல்லாயிருக்கும். பன்னீரே காட்டேஜ் சீஸ் தான், ஆனால் சாண்ட்விச்சில் சீஸ் போட்டால் யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? ஆல்ரைட், இப்போது நம்ம கொஞ்சம் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மேலே இதை வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இதை டேர்ன் பண்ணும்போது அழகாக ரோஸ்ட் ஆகும். அந்த ஒரு லைட் ப்ரௌன் கலர் சாண்ட்விச் மேலே இருந்ததுன்னா தானே சுட சுட சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக, ஒரு க்ரன்ச்சியாக, அதுக்கப்புறம் பைட் பண்ணால் நடுவில் ஃபுல்லாக இந்த ஃபில்லிங் சாஃப்டாக. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். டேர்ன் பண்ணும்போது பத்திரமா திருப்புங்க. ஒரு பேலன்ஸோட ஒரு டெஸ்ட் தான் அது. ரைட், இந்த சைடும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிடலாம். It can roast some more, I think. One sec. And நம்ம பன்னீர் சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச்சை நம்ம கொஞ்சம் க்ரீன் சட்னி அண்ட் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். See, simple and easy to make ஹெல்த்தியான பன்னீர் சாண்ட்விச் ரெடி. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. டூ சப்ஸ்கிரைப் டு ஸ்பைஸ் மை ஃபுட் அண்ட் நிறைய குக்கரி வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹேட்ஸ் அண்ட் பன்னீர் வழங்கும் என் வீட்டு சமையலில் மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் கூறுவது தீபா வெங்கட்.